ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கொடுத்தவரே, நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தழும்புகளாலே நான் குணமாகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றினீர், அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி நீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமான கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் என்னை விலக்கி காத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றைய தேவை தேவா என்ற பாடலை நாம் பாட. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றைய தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றைய தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்தீரும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்தீரும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தின் நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தின் நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாயிரங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர் சுயகாரம் நீந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் நீந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாதிரியாக
பொழிந்திட்ட ஆவியை என் மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. கைகளை உழைத்து ஆண்டவரே, நம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். இந்த அபிஷேகம் எங்கள் மீது இறங்குவதாக. உடைய வல்லமை எங்கள் மீது இறங்குவதாக. உடைய மகிமை எங்கள் மீது மூட முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேகஸ்தமம் அக்னி ஸ்தமமாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தின கர்த்தர் இப்பொழுதும் கூட அதே அக்னி மயமான நாவுகளை கொண்டு எங்களை நடத்துவீராக. பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை கொண்டு எங்களை அலங்கரிப்பீராக. ஆவியின் அனுக்கிரகத்தினால் நாங்கள் வாழும்படியான உதவி தாரும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருகிற பொழுது சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவார் என்ற வார்த்தையின்படியே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உமக்குள்ளே வாழும்படியான கிருபை எங்களை தந்தீரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியினாலே விடுதலை கொடுப்பீராக. அநேக கட்டுகள் அறுப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய சாபங்கள் முறைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய வறுமைகள் குறைகள் எல்லாம் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைவை காண்பிக்கிறீர். ஸ்தோத்திரம். வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிற ஆவியானவர். நல்ல வசனம் ஒன்றுண்டு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது வியாதியஸ்தர் மீது உடைய ஆவியை இறங்க பண்ணுவீராக. உயிர்த்தெழுந்த ஆவியை இறங்க பண்ணுவீராக. இப்பொழுது அவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த உறுப்புகள் செயலிழந்து போகிறதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த உறுப்புகளை குணமாக்கும்படியா கர்த்தருடைய நாமத்தினாலோ இயேசுவின் நாமத்தினாலோ இயேசுவின் தழும்புகளாலோ குணமடையும்படியான கிருபை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைந்த குடும்பங்கள் இணையட்டும். திருமண வாழ்க்கை உண்டாகட்டும். வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். குழந்தை பேற்றுக்கான கிருபையை தந்து ஆசீர்வதியும் சுவாமி. எங்கள் நிலையை மாற்றும். உயர்வை தாரும். ஃபாரினுக்கு போகும்படியான கிருபையை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம பெந்தேகோஸ்து நாளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏன்னா நேற்று நாம் தென்னிந்திய திருச்சபையை முழுவதும் பெந்தேகோஸ்து ஞாயிறாக நாம் அனுசரித்தோம். ஸோ அதனால நான் என்ன செய்தேன், சில தாட்ஸ், ரொம்ப சுருக்கமாக சில தாட்ஸு, சில உபதேசங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். அநேகர் நினைக்கிறாங்க ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனாலும் ஒன்றும் மறந்துடக்கூடாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பவர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பர்சன். அவர் ஒரு ஆள், தத்துவம் உள்ளவர். அவர் ஒரு கடவுள். அவர் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எப்படியா பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டை நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? இப்படி கண்ணை மூடி பாருங்க. ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கும் பொழுது ஆவியானவர் எங்கே இருந்தார்? ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி தான் ஹியூமன். ஆனால் நம்மளை மாதிரி எல்லாம் கண்கள், தலை, கால் எல்லாம் இருக்கும், விரல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆவியில் அவர் அந்தரங்கத்தில், அல்லது வேதம் சொல்லுகிறது, ஜெனசிஸ்ல அப்படிதான் சொல்லுது, அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். சச் அ பிக் காட். நீங்கள் அதை முதல்ல விசுவலைஸ் பண்ணி பாருங்க. அங்கே ஜெனசிஸ்ல தேவன் இருப்பார், ஹோலி ஸ்பிரிட் இருப்பார், ஏன் இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருப்பார். அதனால தான் அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார் என்று நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைகளிலே வசனங்களில் நாம் பார்க்கிறோம். வார்த்தை பிறகு மாம்சமானது, அது ஸ்திரீயின் வித்தாக மாறிற்று. ஆக ஹோலி ஸ்பிரிட் எப்பொழுதும் வியாபித்திருக்கிறார். ஃப்ரம் ஜெனசிஸ் இப்போ வரைக்கும், டில் நவ் வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம திருமறை முழுவதும் நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, வேறு எங்கே நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கிறாங்க. சவுல்
அரசனாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவன் கழுதையை தேட போனான். அப்பொழுது தீர்க்கதரிசி எதிர்பட்டு அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு முந்தி கடவுள் பரிசுத்த ஆவியானவரை சவுல் மீது இறக்கினார். ஒரு அபிஷேகம் முன்னாடி நடக்குது. தைல குப்பி அவன் மீது வைக்கும் முன்பாகவே ஒரு அபிஷேகம் இறங்குது. அதுல அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தாவீதை பார்க்கிறோம். அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆடுகளுக்கு பின்னாக திரிந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரியணையில அமர வைத்தார். நியாயாதிபதிகள் புத்தகத்தை முழுசும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் அபிஷேகத்துல பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் தான். எல்லா தீர்க்கதரிசிகளும், தானியேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஷாத்ராக் மேஷாக் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆபேத்நேகோ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இப்படி எஸ்ரா, நெகேமியா ஆலயத்தை கட்டினவங்கலாம், செருபாபேல் இல்லை, அதில் தான் வரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் செருபாபேல். இப்படி அநேகர் இந்த பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். விசேஷமாக இந்த நாளிலே இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50th டே, நல்ல கவனிக்க, அதுதான் பென்ட் அப்படின்னு வரும். பென்டா அப்படின்னா 50வது நாளிலே, 50வது நாளிலே ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் அவர்களோடு கூட அங்கும் இங்குமாக அவர் காட்சி கொடுத்தார். சீஷரோடு தான் இருந்தார். அப்புறம் அவர் அந்த 40th டேக்கு இடையில அவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எத்தனை நாள்? ஃபார் 10 more days வெயிட் பண்ணுங்க. அப்போது வானத்திலிருந்து பலமா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறத, அதுக்கப்புறம் நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். நீங்க 10 நாள் வெயிட் பண்ணாங்க. இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க? 10 days. அப்பதான் அந்த பெந்தேகோஸ்து நாள் வருது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் மேலே வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அது 50வது நாள் நடக்கிறது. இதுதான் பெண்டேகாஸ்ட் நாள் என்று நாம் அழைக்கிறோம். அநேகர் அதை நாம கொண்டாடுகிறோம். சரிங்களா? சரி, ஆவியானவர் யார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எபேசியர் 4:17 அவர் ஃபீல் பண்ணுவார், உணர்ச்சி பூர்வமாக ஃபீல் பண்ணுகிற கர்த்தர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல Holy Spirit has a plan for us. Acts 13:2ல Holy Spirit speaks அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நாம மேற்கோளிட்டு காட்டலாம். அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவனா இருந்தபடினாலே அவருக்கும் உணர்வுகள் இருக்கிறது. சிரிப்பார். அனைவர் சிரிக்கிறத பார்ப்பீங்க. ஆவில நிரம்பி மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. சிலர் அழுவாங்க, சிலர் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ஆவியானவரும் எல்லா உணர்வுகளும் அடக்கினவர் தான் இருக்கிறார். எனவே அவரிடத்திலையும் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். 3 டிஃப்ரெண்ட் அல்ல. உங்களுக்கு தெரியும், நாம் ட்ரையன் காடை நாம் சேவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பவுல் ஆசீர்வாதம் கூறும் பொழுது இப்படிதான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய கர்த்தருடைய அன்பு,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றும் சதாக்கள் இருப்பதாக அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப், கம்யூனியன் அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ இந்த டே ஆஃப் பென்டிகாஸ்ட்ல இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொல்லப்படுகிறது. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட்ல என்ன நடக்கும்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 23 verse 16 and 17ல 2 loaves of wheat bread செய்வாங்க with yeast, without yeast. அதாவது ஈஸ்ட் வந்து பாவத்துக்கு அறிகுறி. அந்த ஈஸ்டை எடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, லோவ்ஸ் ஆஃப் பிரெட்ஸ் செய்வாங்க. ஸோ பெண்டிகாஸ்ட் என்பது என்னன்னா, பாவம் இல்லாத, அதாவது எகிப்திலிருந்து மக்கள் கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு செல்கிற பொழுது அங்கே கடைசி வாதை, அதுக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா, நீங்கள் ஒரு பாஸ்ஓவர் ரெடி பண்ணணும், பஸ்காவை ஆசரிக்கணும். அந்த பஸ்கா என்னவென்றால் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கணும், அதை நீங்கள் சுட்டு சாப்பிடணும், பச்சை கீரையோடு கூட நீங்கள் சாப்பிடணும், அன்லிவன் பிரெட்டை நீங்கள் தொட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பார். இது அதே மாதிரி தான் அந்த வீட் ஆஃப் ஹார்வெஸ்ட்ல 2 loaves of bread, அது சின்லெஸ்ஸாக இருக்குன்றதுக்காகவே ஈஸ்ட் இல்லாமல் தயாரிக்கப்படுகிறது. ஸோ இது முடிந்த பிறகு ஒரு ஒற்றுமையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அது சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். மோசே 10 கட்டளைகளை வாங்க மோரியா மலைக்கு ஏறுகிறார். ஏறி போய் கடவுளோடு கூட ஒரு பேசுகிறார். அப்பொழுது அக்னி, அந்த மலையை சுற்றிலும் ஒரு அக்னிமயமான ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தர் தன்னுடைய விரலினாலே ஒவ்வொரு கட்டளைகளையும் அவர் எழுதினார். 1, 2லேருந்து 10 வரைக்கும் கற்பனைகளை எழுதி அவர் கொடுக்கிறார். இதை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட இல்லை, ஆக்சுவலி 40 days ஆயிடுது. இவர் உண்ணாம குடிக்காம 40 days கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அந்த கற்பனைகளை பெற்று வருகிறார். இவர் வர தாமதித்த போது இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன செய்தாங்க, இணைந்து உடனே ஐயோ மோசே வரல, அவ்வளோதான், இறந்து போனாரு, அவர் இனிமேல் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க. பொண்ணெல்லாம் போட்டு ஒரு கன்றுக்குட்டியை, அதுக்கு ஆரோனும் யோசுவா கூட இருந்ததாக நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. அதை வணங்கி அவங்க ரொம்ப ஆடி பாடி பயங்கரமா குடிச்சு வெறிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா பார்ட்டி பண்ணுகிற பொழுது மோசே இறங்கி வருகிறார். இறங்கி வந்தோடனே பயங்கர கோபத்துல, அந்த கதை உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். லேவியரை ஒரு 1000 பேர் அழைச்சி பட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளம் புறமா போங்க, போய் யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் நின்னானோ அவனை கொன்று போடுங்க, அவனை வெட்டி போடுங்க, அவன் உறவினனா கூட இருக்கட்டும், அவனை வெட்டி போடுங்க, நான் கர்த்தருடைய கோபம் அப்படி இருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வெட்டி போட சொன்னான். எத்தனை பேரை வெட்டி போட்டாங்க தெரியுமா? 3000 பேரை வெட்டி போட்டாங்க. பாவம் வந்த பொழுது, ஐடல் வர்ஷிப் வந்த போது, அங்க விபச்சாரம் வந்த போது, அங்க வேசித்தனம் வந்த போது, அங்க குடிவெறி ஆவி வந்து கர்த்தரை நம்பாம வடிவிலகி அவர் போன பொழுது, கர்த்தரை மறந்த பொழுது ஏற்பட்ட அனுபவம் தெரியுமா? கமாண்ட்மெண்ட்ல தண்டனை. என்ன தண்டனை? அவ்வளவுதான், மர்டர். எத்தனை பேரு? 3000 பேர். ஆனா அதே கான்ட்ராஸ்ட் என்னன்னா, நீங்க ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய்
தரித்திருந்தார்கள். The day of Pentecostல people are saved. அது எந்த சமயத்தினவராக எந்த இனத்தவராக இருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் மன்னித்து, ஏன்னா ஆவியானவருடைய குணமே அதுதான். பரிசுத்த இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே அதுதான். ஆவியானவர் இந்த உலகத்துல அனுப்பின இந்த நோக்கமே ஒன்றுதான். ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் போகணும், நான் போகாம இருந்தா தேற்றரவாளன் வரார், நான் போனா அவரை நான் அனுப்புவேன், அவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், உங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார், Holy Spirit will come and he will lead you to truth. உண்மையிலே நடத்துவார், சத்தியத்தில் நடத்துவார். ரொம்ப அழகா பேசிட்டார். அங்கே ஒரு தவறு 3000 பேரை கொலை செய்து மர்டர் பண்ணாங்க. ஆனா இங்க 3000 பேர் ஆண்டவருக்குள்ளே சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு ஒரே காரணம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது. இங்க பாருங்க, பரிசுத்த ஆவி வருகிற பொழுது 17ஆம் வசனம், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்தையும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்ற ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஓகே, பாருங்க. அதுக்கப்புறம் அல்லாமல் உயர வானத்திலும் அற்புதங்களும் தாழே பூமியிலே இரத்தமும் அக்கினியும் புகைக்கான அதிசயங்களை நான் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் உண்டு, சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாகும் மாறும். ரொம்ப அழகான ஒரு சத்தியம். இன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்து நாளில நம்ம ஆவியானவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ மோசே காலத்துல பிரமாணங்களும் கட்டளைகளும் அதற்கு கீழ்ப்படிதலும் மிகவும் அவசியம். அப்படி நம்ம அந்த கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நம்ம கை கொள்ளவில்லைனா, நம்ம கீழ்ப்படியலைனா மரண தண்டனை. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்முடைய கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியான ஒரு காலம் கூட அது கிருபையின் காலம். அந்த காலத்துல அநேகர் கர்த்தரிடத்துல சேர்ந்தார்கள். நான் ஒரு முக்கியமான ஒரு சங்கதியை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 4 முக்கியமான நிகழ்வுகள் வேதாகமத்துல, 4 முக்கியமான நிகழ்வுகள். 3 அதுல நிறைவேறிற்று, 1 நிறைவேற காத்திருக்கிறது. இந்த ஆவியானவர் நாளிலே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாளிலே, இந்த பெந்தெகோஸ்து என்னும் நாளிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்டுக்கொள்வன். ஏனென்றால் 3 காரியங்கள் நிறைவேறிருக்கு அந்த ஃபெஸ்டிவல்ல. ஒரு ஃபெஸ்டிவல் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையை இனிமேல் பத்திரமாக, இனிமேல் நாம ஜாக்கிரதையாக நாம் நடத்துவோம். அப்படி இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர், ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், பழுதற்ற ஆட்டுக்குட்டி. எஸ், இயேசுவும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார், நிறைவேறிற்று. அந்த ஃபெஸ்டிவல் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிற்று. செகண்ட், ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதல் கனி, முதல் கனியின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? அதுக்கு ஒரு சரியான பவரில் நல்ல டிரான்ஸ்லேஷன் பார்த்துங்க. ஃபீஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதுவும் முதல் கனி. அப்படின்னா அவர் தேர்ட் டே when he rose again, அவர் அதாவது முதல் பலனானார், மரித்தவர்களின் முதல் பலனானார். அப்போ உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாங்கள் நம்புகிறதுக்காக ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக அவர் தான் உயிர்த்தெழுந்தார். ஸோ அதுவும் நிறைவேறிட்டு அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு படைச்சு
எல்லா விளைவின் முதல் படம்லாம் கொண்டு வந்து வாரங்களின் பண்டிகைகளை கொண்டு வந்து படைச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து அதையும் நிறைவேற்றிட்டார். அவருடைய ஊழியத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஃபீஸ்ட் ஆஃப் வீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீட்ல அதுதான் நம்ம இப்போ இப்போ நம்ம பார்க்குற பெந்தெகோஸ்து நாள். அதுதான் பெந்தெகோஸ்து திருநாள். அந்த திருநாளிலே பரிசுத்தாவின் இறங்கி வந்துட்டார். ஓகேவா? அதுவும் நிறைவேறிற்று. இப்ப அநேகர் பரிசுத்தாவி வரங்களை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினர் நம்புறாங்க, விரும்புறாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. சிலர் அந்நிய பாஷை பேசுறாங்க, சிலரால் பேச முடியல. சிலருக்கு ஆவியின் கனிகள் நிறைய கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அப்படியே பரிசுத்தாவினர் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் நிறைவேறிற்று. ஸோ 3 ஃபெஸ்டிவல் நிறைவேறிட்டு. ஒன்று பாஸ்ஓவர், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நிறைவேறிச்சு. அப்புறம் தேர்டு ஃபீஸ்ட் ஆஃப் வீட்டும், ஃபெஸ்டிவல் ஆஃப் வீட்ஸும் நிறைவேறிச்சு. அது வந்து பெண்டிகாஸ்டல். இந்த 3 நிறைவேறிச்சு. பாஸ்ஓவர், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அதுக்கப்புறம் பெண்டிகாஸ்டல். இந்த 3 நிறைவேற்று. 3 ஃபெஸ்டிவல் நிறைவேற்று. லாஸ்ட் ஒன்று வந்து நிறைவேற காத்திருக்கிற ஒன்று வந்து ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். என்னவா? ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். எக்காலும் ஊதும் பொழுது எல்லாரும் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. பின்பு நாம் எல்லாரும் அவரை எதிர்கொண்டு போவோம். அப்போ இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் வர எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அது எந்த நேரத்தில் வரும்ட்டு யாருக்கும் தெரியாது. அது வரும், நிச்சயமாக வரும். அதனுடைய நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வரும்னா தோராயமாக செப்டம்பர் மாதத்துல இந்த எக்கால சத்தம் தொனி கேட்கும். அப்போது உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். இப்பவே நம்ம உபத்திரவ காலத்தில் தான் இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் போக போகிறோம். அந்த சமயத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலைன்னா, என் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்மளால ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ரொம்ப அருமையான நேரம் நடக்க போகிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும். யாரெல்லாம் ஆண்டவரை முழுசா ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியில அலங்கரிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகிறது. இதுதான் இன்னும் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. பரிசுத்த ஆவி ஊற்றிட்டாரு. ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ்ல, ஃபெஸ்டிவல் ஆஃப் வீட்ல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா மாறிட்டாரு. பாஸ்ஓவர் அந்த விழாவும் நிறைவேறிட்டு இயேசு கிறிஸ்து மரித்து, அதாவது அவரை சிலுவையில கொண்டு போட்டாங்க. பாவம் இல்லாதவரை கொண்டு போட்டாங்க. எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுல முக்கியமாக இந்த நாளிலே பெந்தெகோஸ்து திருநாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஆவியை நாடுகள், பரிசுத்த ஆவியை நாடுகள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுங்க. என்னங்க ஆவியானவர்னு சொல்றீங்க? அது எப்படி நாங்க பெற்றுக்கொள்வது? ரொம்ப எளிமையானது. அதற்காக ரொம்ப பெரிய சிரமமாக நான் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். நல்ல முழங்கால் நின்று நிறைய ஜெபம் பண்ணுங்க. நேர் முழங்கால் நின்று நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் வேணும்னு சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் அருள்வார். 2வது, நல்ல வேதத்தை வாசிங்க. ஆவியானவர் பேசுவார், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். நல்ல உபவாசம் இருங்க. நிச்சயம் ஆவியானவர் அவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ இங்க சொன்னவங்கள நிறைய வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.
இந்த 3 காரியங்கள் நாம் செய்யும் பொழுது, ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆவியினால நாம அபிஷேகம் பண்ணப்படுவோம். ஆவடியில் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, ஒரு தம்பி எங்கிட்ட வந்தான். வந்தவுடனே அவன் சொன்னான், நீங்க அந்நிய பாஷெல்லாம் பேசுறீங்க, இங்க நிறைய பேர் அந்நிய பாஷெல்லாம் பேசுறாங்க, நாங்க பியோர்லி சிஎஸ்ஐ கிறிஸ்டின், இப்போ நாங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு தான் நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் உட்கார்ந்துருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் மிடில் ரோவில் உட்கார்ந்துருந்தாப்லையா. அப்போது இங்கே ஜெபம் நடக்குது, நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். வல்லமையான ஒரு ஜெபம், எல்லாருக்கும் ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம் அது. எல்லாரும் ஆவியானவர்களை நிரம்பி அந்நிய பாஷைகளையும், சிலர் அழுதாங்க, சிலர் கை தட்டினாங்க, சில பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வர்ற அந்த அபிஷேகம் என்பது வெவ்வேறு விதமாக எல்லாருக்கும் வரும், அனுபவங்கள் வரும். சிலருக்கு ஒரு மெல்லிய காற்று போல இருக்கும், சிலருக்கு அக்னி போல இருக்கும், சிலருக்கு பிரித்தெடுக்கும் நாவுகள் இருக்கும், சில பேர் அந்த இடத்துலயும் நிற்க முடியாது. சிலர் நான் அழுகிறதையெல்லாம் பார்த்துருக்கிறேன், ஏன்னா சிலரை சிரிக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அது ரொம்ப ரேர், அது ரொம்ப சிரிக்காதீங்க, அது ரொம்ப தவறு. ஏன்னா இப்போ எனக்கு உடனே மற்ற ஒரு யூடியூப் ஞாபகம் வந்தது, சிரிக்கிறதெல்லாம் அதில் சேர்க்கறது இல்லை, சரிங்களா, அதை விட்டுருங்க. அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கிறான், இல்லை நான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். யோசனை பண்ணி மனசில் வச்சிருக்கிறான். உடனே நல்ல ஜபம் நடந்து கொண்டே இருக்கணும் போது அவன் கண்களை மூடி, வாயை இறுக்கமாக மூடி, நான் ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேன், வாயை கூட திறக்க மாட்டேன், ஆனால் ஆவியானவரை நான் உணரணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியம் மாத்திரம் அவனுக்கு இருந்தது. ஆவியானவரை நிரப்பப்படணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் மாத்திரம் இருந்தது. ஆனாலும் இவங்க பண்ற மாதிரி, இவங்க பேசுற மாதிரி, இவங்க நடந்து கொள்கிற மாதிரி எந்த காரியமும் நடக்கக்கூடாது. ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க, இவன் பெண்டிகாஸ்டா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அப்படியே அவனே அறியாமல், இதுதான் அவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, அவனே அறியாமல் திடீர் என்று அவன் வாய் திறக்கப்பட்டது, நாவு கட்டவிழ்க்கப்பட்டது, அவன் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சான். இந்த நிகழ்ச்சி அவனும் பாப்பான் நான் நினைக்கிறேன். அநேகருக்கு இது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இவன் அந்நிய பாஷை பேசுறதை கேட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வருகிற பொழுது அவர் எந்த வித்தியாசம் பார்க்க மாட்டார். நீங்க என்னதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நினைச்சாலும் அவர் கொடுக்க நினைச்சார்னா அதை தடுக்க முடியாது. ஏனென்றால் அவன் உள்ளத்தில் இருந்த ஏக்கம் என்னன்னா ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் வெளிப்படையான அடையாளங்கள் ஏதாவது வேணும்னா வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அப்படியும் கொடுப்பார், வெளிப்படையான அடையாளங்களோடும் கொடுப்பார். சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் பேசினாதான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிற இந்த தவறான கண்ணோட்டம் நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் இருக்கிறது. அதெல்லாம் இல்லை, ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆவியானவர் யாருக்கோ ஒரு சபையினருக்கு மாத்திரம் அவர் சொந்தமானவர் அல்ல, எல்லாருக்குமானவர் தான் ஆவியானவர். நாம ஜெபிக்கணும். நான் எப்பவுமே என்னுடைய பிரசங்கத்தில் உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஜெபத்திலும் தெரியும், எவ்வளவு பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோனோ, எவ்வளவு அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி குமாரனுக்கும் கொடுக்கணும், இயேசு சாமிக்கு கொடுக்கணும். இயேசு சாமிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கணும். இதுல ஒன்னோடு ஒன்று எதுலையுமே எக்ஸஸா போகக்கூடாது, குறைஞ்சும் போகக்கூடாது. 3 சம பங்கு அளவு நாம பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கடவுளை நாம் நமஸ்கரிக்கிறோம், சேவிக்கிறோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? நல்ல பாடம், கவனிங்க. இந்த ஹிஸ்டரி, இந்த 3000 பேரை சேர்த்துக்கொள்ளலாம் போனாது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறார், வந்திருக்கிறார், அவர் வேணும்னு நினைக்கிறவங்க, அல்லது பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னார், நிச்சயமாக சொல்றேன், 100% சொல்றேன், தீர்க்க ஆயுசோடு நீங்க இருப்பீங்க. இன் கேஸ் அதுல வியாதிகளை, பலவீனங்கள், சாபங்கள் வந்தாலும் கூட ஆவியானவர் கொடியேற்றுவார். தோல்வி வந்தால் ஆவியானவர் ஜெய கொடியேற்றுவார்.
என் அனுபவத்திலிருந்து, குறைந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் எப்போ வியாதிப்பட்டு மரித்திருக்க வேண்டும். அவ்வளவு பயங்கரமான பயம் நிறைந்த சூழ்நிலையில நான் கடந்து போனேன். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்த பிறகு எல்லா பயங்களை கத்த தூரத்துக்கு போட்டார். மரண பயத்தை தள்ளி வச்சிட்டார். தோல்வி எண்ணங்களையும் இயலாமைகளையும் விரக்திகளையும் ஆண்டவர் தூக்கி எரிஞ்சு போட்டார். எப்பொழுது ஆவியானவர் உள்ளே வந்தாரோ எல்லாம் பாசிட்டிவான எண்ணங்களை கத்தர் கொடுத்தார். எப்பவுமே நான் என்னுடைய வாழ்க்கையில என்கிட்ட ஜெபம் பண்ண வரவங்கிட்ட தைரியமா சொல்வேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார், குழந்தை கொடுப்பார், மரணத்தை ஜெயமாக மாற்றுவார். மந்தவெளியில ஒரு காரியம் நடந்தது. ஒரு சகோதரி இறக்க போகிற சூழ்நிலை எனக்கு அழிச்சாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கணவனே சொல்றாரு, இல்லை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனி பிரயோஜனம் இல்லை, நம்ம அடக்கம் பண்ண வேண்டும். நம்ம எங்கேயாச்சும் அவங்க முடிவுலாம் பண்ணிட்டாரு. அவர் வந்து கத்தீட்ரல் செமிட்டியில் அடக்கம் பண்ணணும், யாரை வச்சு அடக்கம் பண்ணணும், எங்கே சர்ச் வாங்கணும், எங்கே காஃபின் வாங்கணும். நான் போயிருந்தேன். போனோடனே எனக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லை. ஏன்னா ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார். நான் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கே என் கூட இருந்தவங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, டெட், அவ்வளோதான். அவங்க அவங்களுக்கு கேன்சர், அவங்களுக்கு அந்த 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் போயிடுச்சு. கொஞ்சம் கூட ரத்தம் இல்லை. ஒரு சைடில் ரத்தம் ஏறிக்கொண்டு இருக்கிறது, இன்னொரு சைடில் சலைன் ஏறிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த கடைசி நிமிடங்களில் கொடுக்குற அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த வலி போகாமல், வலி இல்லாமல் மரணிக்கிற வார்த்தை, அதாவது அந்த மரணத்து பயமே இல்லாமல் இறந்து போவாங்கல்ல, அந்த மாத்திரை அது ஒரு போதை மாத்திரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் கொடுத்த ஒரு பெரிய தைரியம் எனக்கு. ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆயிருந்தா என்னுடைய நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல, எழுந்திருப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க அப்படியே அன்கான்ஷியஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிமிடமே, அடுத்த 1 மணி நேரங்களில் அவங்க கண் விழித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனே மாறிச்சு. அதுக்கப்புறம் அவங்க உயிரோட வந்துட்டாங்க. வந்துட்டு ஆலயத்தில் வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா? இன்னும் கூட அது உயிருள்ள சாட்சியா இன்னொரு உயிரோடு இருக்கிறாங்க. கேன்சர்ல இருந்து கத்தர் பூரண விடுதலை கொடுத்து அவளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. நீங்க ஆவியான துணையோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஒன்றும் நேராது, உங்க பிள்ளைகளுக்கும் ஒன்றும் நேராது, உங்க குடும்பத்துக்கும் ஒன்றும் நேராது. நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அதனால்தான் அதை நாடுங்கன்னு நான் சொல்றேன். ஆவியானவர் இருக்கிற இடத்துல குறைவு இருக்கவே இருக்காது, நிறைவு தான் இருக்கும். அதுதான் ஆவியான. நிறைய வசனங்கள் உண்டு. வசனங்கள் சொன்னா நேரம் போதாது. அதனால இதை நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இதை நான் உணர்ந்து கொள்ளணும், இதை நான் அனுபவிக்கணும். அனுபவபூர்வமாக அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நான் உணர்ந்து கொள்ளணும். ஒரு விஷயத்த உண்மையை சொல்றேன், எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். நீங்க விரும்பாம படம் உள்ள இருக்கிறார். குரோனிங் ஸ்பிரிட்டோட நீங்க தவறு செய்கிற பொழுது வேதனைப்படுகிற ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார். சங்கீதக்காரன் அப்பொழுதே சொல்லிட்டான், நம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன். ஆவியானவர் எங்கேயும் நம்மோடு கூட தான் வாசம் பண்ணுகிறார், உதவி செய்கிறார், நம்மை உயிரோடு வைக்கிறார், நம்ம உறவுகளை காப்பாற்றுகிறார், நம்மை உயிர்த்தழ வைக்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். சில நேரங்களை பேச முடியலன்னு அவர் நம்ம வாயிலிருந்து வார்த்தையா வெளியே வருவார். நம்மளால் நடக்க முடியலன்னா இந்த பலத்தை கத்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுல போல சட்டை இடித்து எழும்புவார். நீங்க நேரமாச்சு இருந்தாலும் பைபிள்ல இருக்கிற எல்லா ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா நீங்க பாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க இந்த 11 பேர் இயேசுவின் சீஷர்கள் ஆவில நிரம்பின பிறகு பூரண ஆயுசு
எல்லாருக்கும் பாதியிலே போச்சு. ஸ்தேவான் மாத்திரம்தான் ரொம்ப சீக்கிரம் செத்து போனார். ஆனா மற்ற எல்லாருக்கும் பூரண ஆயுசு. ஆனாலும் மாற்றியாரா இறந்து போனாங்க. அதுல உண்மைதான். ஆனாலும் நிறைய ஊழியம் செய்து பெரிய பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் சந்திச்சு பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடப்பித்து அவங்க ஜீவனை சந்தோஷமா விட்டாங்க. அதுதான் ஆவியானவருடைய துணை உண்டு. ஆவியானவரை வரவேறுங்க, அவரை உள்ளே வைத்து அவரை எப்பொழுதும் கனப்படுத்துங்க. அவரை எப்பொழுதும் அவர் கைவிட மாட்டார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆவியானவர் துணையோடு கூட நிறைய அற்புதங்கள் செய்யுங்க. இன்றைக்கு பெரிய வெளிச்சம், ஆவியானவர் பற்றிய உபதேசம் எல்லா இல்லங்களுக்கும் புறப்பட்டு போகட்டும். ஆவியானவர் கொடுக்கிற வரங்களையும் சுதந்திரத்துக் கொள்ளட்டும். நீடித்த ஆயுசு நாட்களோடு வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.